மதுரை ஆதீனத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு விட்டார்கள். ஒன்றும் வருமானம் வரமாட்டேன் என்கிறது. ஒருவனும் வாரம் கொடுக்க மாட்டேன் என்கிறான், குத்தகை கொடுக்க மாட்டேன் என்கிறான். அரசாங்கம் நுழைந்து அவர்கள் எங்களுடைய நிலங்களை எல்லாம் பறித்து தரக்கூடாதா? அவர்களிடமிருந்து குத்தகை அவர்களுடைய வீட்டில் இருக்கிற மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய மடத்தில் வைக்கக்கூடாதா? இதையெல்லாம் செய்யாமல் எதற்கு அரசு இருக்கிறது? நீ இதுமா நீ ஒரு ஆள் குத்த வைத்து கொண்டிருக்கிறாய் இவ்வளவு பெரிய சொத்தை சுற்றி. மடங்கள் என்றைக்கு சொத்துக்குரிய நிறுவனங்கள் ஆயினவோ அன்றைக்கு அந்த மடங்களெல்லாம் நாசமாகிவிடும், அந்த மதமும் நாசமாகும். பௌத்தத்தை பார்த்து தான் சைவம் மடங்களை கட்டி கொண்டது. பௌத்தம்தான் சங்கம் சரணம் கச்சாமி என்பது 3 முழக்கங்களில் ஒன்று. புத்தம் சரணம் கச்சாமி என்பது சரி, புத்தன் பேரறிவுடையவன், அவனை சரணடைவதன் மூலம் நாம் பேரறிவடையலாம். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்பது சரியானது. ஆனால் சங்கம் என்று அதை நிறுவனப்படுத்தி மடங்களை ஏற்படுத்துகின்ற போக்கு பௌத்தத்திலிருந்து தான் பிறருக்கு வந்தது. அந்த வகையிலே சைவமும் அதை பின்பற்றியது. 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் நிலங்களை வைத்து கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை, ஒரு சைவத்தையும் வளர்ப்பதில்லை. இந்த மதுரை ஆதீனம் இவருடைய ஆள்தான் குறுக்கே விட்டு வேகமாக ஓட்டியிருக்கிறான். அதை விட்டு என்னை கொல்ல வருகிறார்கள். இதுமென்றால் இவர் ஒரு மனநோயாளி போல் பேசுகிறார் என்று நான் சொல்லுகிறேன்.